பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல நேத்து நைட்டே எல்லாருக்குமே அதிர்ச்சி அளிக்கும் விதமா ஜாக்லின் பிக் பாஸ் வீட்ல இருந்து எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்சிருக்கும். சோ இப்ப வந்து 8 லட்சம் பணத்துக்காக கிட்டத்தட்ட 150 மீட்டர் நினைக்கிறேன். 150 மீட்டரை 35 செகண்ட்ல கடக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்க. சோ நம்ம ஜாக்லின் கிட்டத்தட்ட டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. என்ன 35 செகண்டுக்கு பதிலா 37 செகண்ட்ல வந்திருக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஸோ உள்ளார வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பிளாஸ்மா டிவிலயே வந்து செகண்டும் ஓடிக்கிட்டு இருந்தது இல்லையா? ஸோ உள்ளார இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு 2 செகண்ட் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மறுபடியும் செக் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டைட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா டிவி முன்னாடியே உட்கார வச்சு 2 செகண்ட் லேட்டா வந்ததுனால, நீங்க பிக் பாஸ் வீட்ல இதுக்கப்புறம் தொடர முடியாது அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ சக போட்டியாளர்கள்லாம் பிக் பாஸ் கிட்ட கெஞ்சி பார்த்தாங்க. ஆனா நம்ம பிக் பாஸ் தான் ரூல்ஸ மீற மாட்டாரு இல்லையா? ஸோ கண்டிப்பா எலிமினேட் ஆயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜாக்லின் தன்னோட அந்த களிமண் ஷீல்டையும் உடைக்க வச்சு, கண்ணீரோட அழுதுகிட்டே ஜாக்லின் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில போயிருக்கிறாங்க. ஸோ ப்ரோமோவிலேயே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் 2 நாள் தான். ஒரு ரன்னரா வரக்கூடிய ஒரு இது கண்டஸ்டன்ட்ஸ் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் கூட வராம எலிமினேட் ஆயிருக்கிறாங்க. 106 நாள கம்ப்ளீட் பண்ணாம எலிமினேட் ஆயிருக்கிறாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், ஜாக்லின் வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. கவலைப்படாதீங்க ஜாக்லின். ஸோ இது மாதிரி வந்து நடுப்புற நெறைய பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. டைட்டில் வின்னர், ரன்னரா வந்திருக்கவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து பெருசா எதுவும் பேசப்படல. ஆனா இந்த மாதிரி ஒரு எலிமினேஷன் சந்திக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆளா வந்திருக்கிறாங்க சினி ஃபீல்டுல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜாக்லின் இதுக்கப்புறம் என்ன மாதிரி மாறுறாங்கன்னு.